எஜமானன் இயேசு முகம் தேடுவேன், கருணை பொற்பாதம் காத்திருந்தேன். எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், அன்போடு இயேசு தினம் பேசுவார். எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருந்தேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த சங்கீதம் இந்த தாவீது இது எழுதும் போது அவர் எந்த சூழ்நிலையில் என்றால், மரண இருளின் பள்ளத்தாக்கு. சவுல் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனையோ தடவை ஆள் அனுப்புகிறார், கொலை செய்யணும் என்று. ஆனாலும் அந்த பொல்லாப்பான காரியத்துக்கு ஆண்டவர் தாவீதை பாதுகாத்தார். ஏனால் தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீது தேவனுக்கு பிரியமான மனுஷன் இருந்ததுனால எல்லாம் பொல்லாப்பிலிருந்து அவரை விலக்கி பாதுகாத்தார். அவரும் தைரியமாக சொன்னார், எவ்வளோ எனக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கின் போராட்டங்கள் வந்தாலும் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவருடைய கோல், இப்போ நமக்கு எது கோல் என்றால் அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை தருகிறது. அவருடைய வார்த்தையை சொல்லும்போது ஒரு புதிய உற்சாகம் சரீரத்தில் தோன்றுகிறது. அவருடைய வார்த்தையை அறிக்கையிடும் போது சுகம் பெறுகிறோம். இந்த நாளிலும் நீங்களும் எதற்கும் பயப்படாதீங்க. எந்த சத்துருக்கள் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய வார்த்தையை சொல்லுங்கள். அது உங்களை கோலும் தடியுமாய் எப்படி தாவீதை தேற்றுகின்றதோ அதே போல் உங்களையும் தேற்றும். காட் பிளஸ் யூ.